சொல்லியிருந்தோம். கெட்ட வார்த்தை பேசுவது. நாம் நினைக்கின்றோம் கெட்ட வார்த்தை பேசுவதனால் என்ன நடக்க போகிறது என்று. இன்று கெட்ட வார்த்தை பேசுவது ஏதோ ஒரு நகைச்சுவையானதாகவும், கெட்ட வார்த்தை பேசுபவர்களுடைய உள்ளத்தில் தான் கள்ளம் கபடம் இல்லாமல் இருக்கிறார்கள் என்பதை போன்று இன்றைக்கு ஒரு சித்தாந்தம், ஒரு பிம்பம் என்பது இன்றைக்கு உருவாக்கப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தா, ரொம்ப நெருங்கிய நண்பனா இருந்தா கெட்ட வார்த்தை வச்சுதான் பேசணும். கெட்ட வார்த்தை வச்சு பேசலன்னா அவன் பெஸ்ட் ஃப்ரெண்டே இல்ல. பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு மத்தியில கெட்ட வார்த்தைய பேசினா அது கெட்ட வார்த்தையே தெரியாது. அவன் எங்க அம்மாவை பத்தி பேசினாலோ, நான் அவன் அம்மாவை பத்தி பேசினாலோ, அவன் என் தகப்பனை பத்தி பேசினாலோ, நான் அவனுடைய தகப்பனை பத்தி பேசினாலோ, அது அவங்க அம்மாவையும் அவங்க தகப்பனையும் நாங்க தப்பா நினைக்கிறது இல்ல. ஆனா நாங்க கெட்ட வார்த்தை பேசிக்குவோம். கெட்ட வார்த்தை பேசுறதுதான் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கான ஒரு அடையாளம். கெட்ட வார்த்தை பேசினாதான் அவன் பெஸ்ட் ஃப்ரெண்டு. கெட்ட வார்த்தை பேசுறவனுக்கு அவனுக்கு மனசு எதுவும் இல்லை என்பதை போன்றான சில இன்டர்நெட்டுகளில் சில தகவல்கள் இன்று இளைஞர்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிக்கப்படுகிறது. பேசும் போதே, சொல்லும் போதே இந்த கெட்ட நம்ப, இவன் அவன் என்று கெட்ட வார்த்தைகளை ரொம்ப சர்வ சாதாரணமாக ஒரு நேரத்தில் கோபத்தில் பேசினார்கள், அதற்கடுத்து வருத்தத்தில் பேசினார்கள். இப்போது கோபமா இருந்தாலும் கெட்ட வார்த்தை தான், வருத்தமா இருந்தாலும் கெட்ட வார்த்தை தான், ஐயோ ஜாலியினுடைய உச்சத்தில் இருந்தாலும் கெட்ட வார்த்தை தான், சும்மா பேசினாலும் கெட்ட வார்த்தை தான். யாரையும் இங்க வா அப்படின்னு கூப்பிடுறதுல ஒரு கெட்ட வார்த்தையை போட்டு வாடா, அதுல மீட்டு வர போட்டுருவாங்க. என்ன வை, எதுவா இருந்தாலும் சரி, இன்னைக்கு அந்த கெட்ட வார்த்தைகளை பேசுவதை வைத்து பல மீம்ஸ்கள் தயார் செய்யப்பட்டு அது சிரிப்பினுடைய உச்சகட்டத்தை அடைகின்ற அளவுக்கு இன்றைக்கு என்ன செய்யப்படுகிறது? கெட்ட வார்த்தைகள் என்பது வயதானவர்களில் இருந்து பேச தெரிந்த குழந்தைகள் முதற்கொண்டு இன்று மிக சர்வசாதாரணமான முறையிலே கெட்ட வார்த்தைகளை பேசுகின்றார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காப்பாற்ற வேண்டும். கண்மணி முஹம்மது நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் பேசக்கூடிய கெட்ட வார்த்தையின் மூலமாக அவன் நரகத்தினுடைய அடித்தட்டுக்கு சென்று விடுகின்றான். சுப்ஹானல்லாஹ். நம்ம நினைக்கிறோம் கெட்ட வார்த்தை பேசுறது பெரிய வீரம் நினைக்கிறோம். நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், எதையும் பேசி போடுவோம் நம்ம நினைக்கிறோம். கெட்ட வார்த்தை பேசுவதனால் நரகத்தினுடைய அடி விளிம்புக்கு சென்று விடுகின்றார் என்று கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி